நெஞ்சம்தான் கலந்தனவே. அத்தியாயம் 8. மாமா தான் கால் பண்ணுறாங்க என்று சாருலதாவிடம் உரைத்த சக்தி பிரியா அலைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சிட்டாக பறந்தாள். இதிலெல்லாம் விவரமாக தான் இருக்கா? சக்தி பிரியா வேகமாய் ஓடியதைக் கண்டு எரிச்சலுடன் முணுமுணுத்தாள் சாருலதா. சக்தி பிரியா வேகமாய் அறைக்குள் நுழைந்து கதவை தாழ்பால் போட்டவள் அடுத்த நொடி அலைபேசியை உயிர்ப்பித்து காதில் வைத்தாள். மாமா, வேக வேகமாய் மூச்சு விட்டபடி பேசியவளை கண்டு சிவகுருவின் புருவங்கள் சுருங்கியது. என்னாச்சு? உங்க கால் வந்ததும் ஓடி வந்தனா, அதான் மூச்சு வாங்குது. உன்னோட ஃபோனில் தானே பேசுகிறேன், இதுக்கு எதுக்கு ரூமுக்கு ஓடி வந்த? அது அங்கே சாருலதா இருந்தாங்க, அதான் தனியாக வந்துட்டேன். சாருலதா பெயரை கேட்டதும் அவனது விழிகள் யோசனையாய் இடுங்கியது. சாருலதா பற்றி கேட்க நினைத்தவன் பிறகு மனதை மாற்றிக்கொண்டு, சரி எதுக்கு கால் பண்ண, அதுவும் இத்தனை டைம் கூப்பிட்டுருக்க? மாமா, என்னுடைய ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மனைவியின் வார்த்தையில் விழிகள் மூடி தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன், என்ன விஷயம்னு சொல்றியா இல்லை ஃபோனை வைக்கவா? குரலில் சற்று கடுமை ஏற்றிக்கொண்டு கேட்க, ஐயோ வச்சிடாதீங்க என்று அவள் மறுபக்கம் அலறினாள். சரி வைக்கல, சொல்லு. அச்சோ, எதுக்கு ஃபோன் பண்ணனே மறந்து போயிட்டனே என்று அவள் நாக்கை கடித்தபடி விழித்தாள். அப்போ யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணு. மாமா, எனக்கு போர் அடிக்குது, ஃபோனை வச்சிடாதீங்க. மறுபக்கம் அவள் சினுங்க, போர் ஒன்று அடிக்கிறதுனால நீ என்ன அடிக்க முடிவு பண்ணிட்டியா? ஐ மாமா, ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க. வில்லன் உங்களுக்குள்ள வடிவேல் இருக்கிறத சொல்லவே இல்லை. மனைவி பேசியதை கேட்ட பிறகுதான் அவன் தான் பேசியதையே உணர்ந்தான். அவன் திரும்பி தனக்கு பக்கவாட்டில் இருந்த கண்ணாடியை பார்த்தான். அவனது புன்னகை முகம் அவனுக்கே அந்நியமாய் தெரிந்தது. மாமா, மாமா, ஞாபகம் வந்துருச்சு. அந்த பக்கம் அவள் கத்திய கத்தலில் அவன் அலைபேசியை காதிலிருந்து எடுத்துவிட்டு காதை குடைந்து கொண்டான். இருந்தும் காதில் மொய் என்று சத்தம் கேட்டது. சக்தி, அவன் அதட்டவும் மறுபுறம் அவள் அமைதியாகி பேசினாள். நான் சொல்றது கேட்பதானே? அவன் கேட்டதுக்கு பதில் எதுவும் வரவில்லை. மாறாக கனத்த மௌனம் நிலவியது. அழைப்பை துண்டித்து விட்டாலோ என்று எண்ணி அவன் அலைபேசியை எடுத்து பார்த்தான். அழைப்பு இன்னமும் தொடர்பில்தான் இருந்தது. சக்தி, என் பேச்சை கேட்பியா மாட்டியா? மீண்டும் அதே மௌனம். சொன்ன பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்க, அப்படிதானே? அவனது பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாய் காற்றில் பறக்க ஆரம்பித்தது. ஐயோ இல்லை மாமா, நான் சரின்னு தலையாட்டினேன். அவள் சொன்ன விதம் கண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. அடுத்த முறை வீடியோ கால் பண்ணு, நீ தலையாட்டுறத லைவாக பார்க்குறேன். எனக்கு இப்படி கத்தி பேசுகிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது சக்தி. தெரியுமாமா? தெரியுமா? யார் சொன்னது என்றவனது மனக்கண்ணில் சாருலதாவின் முகம் மின்னி மறைந்தது. நீங்கள் சாருலதாவை காதலிச்சது, அவங்க உங்கள் சொன்ன பேச்சை கேட்காததுனால நீங்கள் அவங்கள வேண்டாம்னு சொன்னது, உங்கள் பேச்சை கேட்குற பொண்ணு தான் வேணும்னு மக்கான என்ன கல்யாணம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியுமாமா. இதெல்லாம் யார் சொன்னது? அவனது குரல் சீரலாய் ஒலித்தது. நீங்கள் தான். நானா? ஆமாம், நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க. அவள் சொல்லவும் தான் அவனுக்கு நேற்று தான் கூறியது அனைத்தும் ஞாபகத்தில் வந்தது. அதை நினைத்த மாத்திரம் அவனுக்கு ஐயோ வென்றிருந்தது. அப்படியெல்லாம் இல்லை சக்தி, பரவாயில்ல மாமா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னது? தான் என்ன பேசிய போதும் தன்னிடம் கோபம் கொள்ளாது அதை மறந்து பேசும் குழந்தை குமரி பெண்ணிடத்தில் அவனையும் அறியாது அவனது மனம் சாய்ந்தது. நான் மக்கா இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேனே. ஏன்? நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லையே. அவளது வெகுளியான வார்த்தையில் அவனது மனதில் ஏதோ ஒன்று தடம் புரண்டது. உனக்கு அறிவில்லைன்னா என்ன, எனக்கு இருக்குல்ல, அது போதும் என்றவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை கத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன் தானே, அது உனக்கு புரியாம போச்சா? இல்லைல்ல, என் பேச்சை கேட்டதானே? அது மாதிரி தான். சின்ன விஷயங்கள்ல எனக்காக நீ மாறினா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தன்மையுடன் கூறியவனை கண்டு அவள் வியப்புடன் நின்றிருந்தாள். மாமா, இது நீங்க தானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை பார்த்த முதல் நாளே வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்துறீங்க. இப்போ என்னையவே கல்யாணம் பண்ணி எனக்கு நல்லதும் சொல்றீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? அவள் சிலாகித்து கொண்டு கூற, அப்போ நீ யாரோ, இப்போ நீ என் மனைவி. உன்னுடைய நலன்ல என்னை விட அதிகமா யாரும் அக்கறை காட்ட முடியாது. என்ன புரிஞ்சுதா? அவ்வளோதானா? ஃபோனை வைக்கவா? மாமா, நான் எதுக்கு கால் பண்ணேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. அவள் அதை பற்றி சொல்ல வரும்போதுதான் அவன் வேறு பேச்சை பேசி திசை திருப்பி விட்டானே. சரி, இப்ப கேட்குற சொல்லு. சாப்பிட்டீங்களா மாமா?
மனைவியின் அக்கறை அவனது அடிநெஞ்சு வரை சென்று தித்தித்தது. அவளை பிடிக்குமா என்று கேட்டால் தெரியவில்லை என்பதுதான் அவனது பதில். அவளை காதலிக்கிறாயா என்று கேட்டால் அதற்கும் அவனது பதில் தெரியவில்லை என்பதுதான். ஆனாலும் அவளை கைவிட அவனால் என்றுமே முடியாது. அவன் தனது வலக்கையை விரித்து உள்ளங்கையை பார்த்தான். அதில் என்ன கண்டானோ? அவனது முகத்தில் சொல்லன்னா துயரம் எழுந்தது. மாமா, தனது பதிலுக்காக காத்திருக்கும் மனைவியின் குரலில் நினைவு கலைந்தவன், இப்போதான், அப்ப சரி என்று சந்தோஷமாய் அலைபேசியை வைக்க போனவளை அவனது குரல் தடுத்து நிறுத்தியது. சரி, நீ சாப்பிட்டியா? இனிமேதான் மாமா. ஏன் இவ்வளோ நேரம்? காலையில லேட்டாக தான் சாப்பிட்டேன். சரி, நேரத்துக்கு சாப்பிடு என்றவன் அழைப்பை துண்டிக்க, அவளோ அலைபேசியை நெஞ்சோடு அணைத்தபடி பரவச மனநிலையில் நின்றிருந்தாள். பெரியவர்கள் சொன்னதற்காகத்தான் அவனை திருமணம் செய்து கொண்டாள். திருமண வாழ்க்கை அவளுக்கு என்ன வைத்து காத்திருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கணம் அவளுக்கு தனது கணவனை மிகவும் பிடித்திருந்தது. சரண் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அலுவலக அறையை விட்டு வெளியில் வந்தவன் அப்போதுதான் கவனித்தான் மனைவி மட்டும் வேலை செய்து கொண்டிருப்பதை. அவளை நோக்கி செல்ல துடித்த கால்களை மிகவும் சிரமப்பட்டு அடக்கியவன் வாயிலை நோக்கி சென்றான். சரண் அறையை விட்டு வந்ததிலிருந்து சங்கீதா அவனைதான் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவனது உதாசீனத்தில் அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அன்று காதல் முக்கியமில்லை, பணம்தான் முக்கியம் என்று அவனை விட்டு சென்றது நீதானே. இப்போது அழுது என்ன பிரயோஜனம்? அவளது மனசாட்சி அவளை திட்டி தீர்த்தது. சிறிது நேரத்தில் அவள் வேலையை முடித்து கணினியை அணைத்துவிட்டு வெளியில் வந்தாள். அங்கே அவளுக்காக அலுவலக கார் ஒன்று காத்திருந்தது. இப்போதான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். நீங்க மட்டும் இருக்கிறதா எம்டி சொன்னாரு. உங்களை பத்திரமா வீட்டில் விட சொல்லி உத்தரவு மேடம். அதன் ஓட்டுநர் பணிவாக கூற, கணவனது அக்கறையில் அவளுள் சில்லென்று ஓர் உணர்வு ஊடுருவியது. வீட்டிற்கு வந்ததும் சங்கீதா கணவனை தேடி அறைக்குள் போனாள். அங்கே பால்கனியில் அமர்ந்து வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கணவன் முன்பு வந்து நின்றவள் தேங்க்ஸ் என்க, அவனோ அவளை பார்க்காதவன் போல் அமர்ந்திருந்தான். தேங்க்ஸ் இப்படி சொல்லக்கூடாதுல்ல என்றவள் அடுத்த நொடி அவனது உதடுகள் மீது தனது உதட்டினை அழுத்தமாய் பதித்தாள். ச என்றபடி ஆக்ரோஷமாய் எழுந்த சரண் அவளை உதறி தள்ளி இருந்தான். சரண் அவளது அழைப்பினை காதில் வாங்காதவனாய் அவன் அறையை விட்டு சென்று விட்டான். அவனின் மனதினை எப்படி மாற்றுவது என்று தெரியாது அவள் மனம் மருகினாள். மாமா, வந்துட்டீங்களா? சிவகுரு அறை கதவை திறந்ததும் சக்தி பிரியா குரல் கொடுத்தாள். அவளை ஆளை காணாது அவன் சுற்றும் முற்றும் தேட, இங்க இருக்கேன் மாமா. அவள் தொலைக்காட்சி முன்னிருந்த சோஃபாவினுள் சொகுசாய் புதைந்திருந்தபடி தலையை மட்டும் நீட்டி அவனை பார்த்தாள். அவளை பார்த்தபடி அங்கு வந்தமர்ந்தவன் சோஃபாவில் அயர்வாக சாய்ந்து கொண்டான். காஃபி கிடைக்குமா சக்தி? காஃபி கொண்டு வா என்று அதிகாரம் காட்டாது கிடைக்குமா என்று அவன் கேட்டதும் அவளால் மறுத்து பேச இயலவில்லை. நிச்சயம் அவன் அதிகாரம் பண்ணியிருந்தால் அவள் போயிட்டு வா என்றிருப்பாள். ஆனால் அவனது தன்மயமான பேச்சினை அவளால் எதிர்க்க முடியவில்லை. தன் சொல் பேச்சு கேட்டு அமைதியாக செல்லும் மனைவியை கண்டு அவன் தனக்குள் சிரித்து கொண்டான். ஆடுற மாட்டா ஆடித்தான் கறக்கணும். இந்த வாசகம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. மாமா, காஃபி. தன் முன் காஃபி கோப்பையை நீட்டிய மனைவியை நன்றியோடு ஏறிட்டு பார்த்தவன் அப்படியே திகைத்து போய்விட்டான். அவளது மற்ற கையில் தட்டு நிறைய வெங்காய பக்கோடா இருந்தது. இது யாருக்கு? எனக்கு தான். லைட்டா பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. உனக்காக தான் கிச்சனுக்கு போனியா? அவனது குரல் ஒரு மாதிரியாக ஒலித்தது. இல்ல, காஃபி எடுக்கத்தான் போனேன். அப்படியே போனனா இதையும் அள்ளிட்டு வந்துட்டேன் என்றவளை கண்டு போலியான மெச்சுதலுடன் பார்த்தவன் காஃபியை பருக ஆரம்பித்தான். மெல்ல மனைவியிடம் பேச்சு கொடுத்து சாருலதா அவளிடம் என்ன பேசினாள் என்கிற விஷயத்தை கறந்து விட்டான். அவனுக்கு சாருலதா மீது கோபம் வந்தது. அன்று சங்கீதாவிடம் தேவையில்லாது பேசி அவளது மனதை கரைத்தாள். அது பற்றி தெரிந்ததும் சிவகுரு தம்பியிடம் பேசி பார்த்தான். சாரு சொன்னாலும் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? சங்கி பேச்சை கேட்டு நானும் இதுல குற்றவாளிதான் அண்ணா. சாருவை விட நாங்க 2 பேரும் தான் முக்கிய குற்றவாளிகள் என்றவனிடம் மேலே எதுவும் பேச முடியாது போனது. இதோ இன்று தனது மனைவியிடம் கண்டதையும் பேசி அவளது குழந்தை மனதில் நஞ்சை விதைக்க பார்த்திருக்கிறாள். நான் உன்னை காதலிச்சனா? ஆஹா, அப்படியா? இதுக்காகவே உனக்கு சிறந்த கல்யாண பரிசு கொடுத்தாகணுமே. அவன் வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பித்தான். அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு மிகவும் கெட்டவன். சாருலதாவின்
திருமண நிச்சய விழா அவர்களது வீட்டில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த விழாவிற்காக நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அத்தனை பேர் இருந்த சபையில் சிவகுரு மாப்பிள்ளை வீட்டாரிடம், மாமா அவரோட பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசைகள் தரதா சொல்லியிருக்காரு என்று கேட்க, அதை கண்டு சாருலதாவின் வயிற்றில் புலி கரைக்க ஆரம்பித்தது. மாப்பிள்ளை வீட்டார் குணசேகரன் செய்வதாக கூறிய சீர்வரிசைகளை பட்டியலிட அதை முகமாறாது கேட்ட சிவகுரு, சாரி, இதையெல்லாம் செய்யற வசதி எங்க மாமாவுக்கு கிடையாது. நாங்களா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. ஆனா இப்போது நான் எதையும் செய்ய முடியாதுங்கிறத திட்டவட்டமா கூறிடுறேன். பொண்ணை வைக்க வர இடத்துல பூவை வைக்க மட்டுமே என் மாமாவால முடியும் என்று உறுதியான குரலில் தீர்க்கமாய் தீர்மானமாய் கூறியவனை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர், நாராயணன் உட்பட. மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.